பனைமரத்துல ஏறி பனைமட்டையை வெட்டி மிதிச்சு வச்சு மண்ணை குலைச்சு சுவர் வச்சு பனைமட்டையை மேய்ஞ்சு ஆட்டுச்சாணத்தையும் மாட்டுச்சாணத்தையும் தலையில மொழுகி வெளியில அடுப்பு போட்டு பானையில சோறாக்கி சிமிழி விளக்க பத்த வச்சு அதுல சாப்பிட்டு படுத்த இன்பம் நீ உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பழைய டயரை வெட்டி பத்த வச்சுக்கிட்டு பக்கத்தூர்ல போய் நாடகம் பார்த்தமே அந்த வாழ்க்கை நமக்கு நீ வரவே வராது. வேகமா போயிட்டே இருக்குது. இதுல போய் முடிய போதோ எல்லாம் இறைவனுக்குத்தான் அது தெரியும். காரணத்துக்காக ஆர்வம் பார்க்கின்றார் வள்ளி. இப்படிப்பட்ட வள்ளியை சீக்கிரமாக அந்த கந்த பெருமானுக்கு மனமடிக்க முடிய ஒரு காரணம் இவர் வந்திருக்கு எதுக்கு தெரியுமா? காவலுக்கு அல்ல, காதலுக்காக. காதலுக்காக வந்திருக்கா. காவலுக்கு வரல. யார் காதல் தெரியுமா? முருகனை மனசால நினைச்சு உருகி பாடி அவரை கல்யாணம் பண்ணிக்கிற காரணத்துக்காக வள்ளி வந்திருக்கிறார். நான் முருகனை வேற யார வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டார். முருகனை போய் கட்டுறது ரொம்ப தப்பு. அவங்க விருப்பப்படுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அட ஏங்க அவரே ஆட்டோக்கு டிவி கட்ட முடியாம ரொம்ப என்ன சொல்லு சரியா போச்சு இல்ல? முருகன் தானே. சூது வஞ்சனை பொறாமை இதெல்லாம் நிறைஞ்சதுன்னு சொன்னது சரியா போச்சு இல்ல? என்ன முருகனா? எந்த முருகன்? அட நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் ஆட்டோ ஓட்டுறாப்ல அந்த முருகன் தானே. அந்த முருகனுக்காக வண்டியை கட்டதுக்கு வந்திருக்கேன். பழைய பஸ் ஸ்டாண்டு போல. அரோகரா அவரா? முருகா மன்னிச்சுக்கோ முருகா. முருகா அரோகரா. இந்த முருகனை கல்யாணத்துக்காக வந்திருக்கா. ஆனா உண்மையிலேயே முருகனை நினைச்சு உருகி மனசார அந்த முருகனை மனசு நினைச்சு வணங்குற பெருமை இங்க உட்கார்ந்துருக்க இவங்களுக்கு மட்டும்தான். அதனாலதான் 48 நாள் மாலை போட்டு பிறந்த நம்ம ஊர்ல முருகனுக்கு மாலை போற வழக்கம் நிறைய. அப்படி ஒருவேளை முருகனுக்கு மாலை போட்டா எந்த கண்ணிலே தெரியுது முருகன். எந்த ஊர் போவீங்க? விஷயம் வெளிநாட்டுல போய் போட்டிருக்க 10 கேப்பெல்லாம் போட்டிருக்க. போய் மலேசியால போய் போட்டிருக்கேன். சந்தோஷம். நான் இருந்து மலேசியாவில் கிளாங்கில் இருந்தேன். இங்கே நான் பிலிப்பின்ல இருந்தேன். சந்தோஷம். ஆமா அதை இருக்கட்ட 10 மலை அதெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. அதெல்லாம் அது நான் வர்ற பொழுது முருகனுடைய இதுக்கு செல்ல வந்து அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நானும் பத்தி வந்த காரணம் முருகனுக்கு மாலை போற விளக்கம் உண்டு. ஒருவேளை முருகனுக்கு மாலை போட்டு பாத யாத்திரையா நடந்து பழனிக்கு நீங்க போறீங்களே, பழனியில முருகன் எங்கேயா இருக்காரு? சும்மா சொல்லுங்க, எங்க இருக்காரு முருகன்? வடபழனிக்க போறாங்க இவங்க. எங்க இருக்காரு முருகன் தெரியலையா? இடுமன் இடுமன் சொன்னது இதெல்லாம் வேற. இடுமன் கொண்டு வந்தா மலைய. முருகனை பார்க்க போறீங்களா? முருகன் பழனியில எங்க இருக்க? அதான் சொன்னது நாரதரை கிடைக்கல. மலை மேல இருக்காரு. எந்த மலை மேல? ஆவிலாங்குடி. அது கீழே திரு ஆ இனம் குடி. அது கீழே 5 பேத்துக்கு முருகன் மோட்சம் கொடுத்தாரு. அது கீழே என்னையா பழனியில மாலை போட்டு பாருங்க. 48 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு அந்த மனுஷன் முருகனை மனசார நினைச்சு போறீங்களே, அப்ப அந்த முருகன் எங்க இருக்காரே தெரியாம எதுக்கு நீங்க கோயிலுக்கு போறீங்க? நல்லா தெரிஞ்சுக்கணும் ஐயா. அம்மா சின்ன வயசுல ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றெடுத்துட்டான்னா அந்த ஆம்பளை பிள்ளைக்கு அந்த அம்மா சோறு எப்படி விடுவா தெரியுமா? என்ன பெத்த ராசா ஒரு வயசு சாப்பிடுறாம்பா. ஐயா என்ன பெத்த மகனே இப்படி நடந்து வராம்பா. என்ன பெத்த என் செல்லமே, என்ன பெத்த என் தங்கமேம்பா. நல்லா புரிஞ்சுக்கணும். பெத்த அம்மா அவ பெத்த பிள்ளைய என்ன பெத்தவனே என்ன பெத்தவனேன்னு அவ சொன்னா அர்த்தம் என்ன? அந்த பிள்ளைய அந்த அம்மாவை பெத்த இல்ல. அதுக்கு அழகான காரணத்தை சொன்னா பாரு. மகனே ஏன் தெரியுமாடா? ஒண்ணு என்ன பெத்த ராசா எங்க அப்பனுக்கு சமமா என்ன பெத்தவனே நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன். பெரியவளாய் உங்க அப்பனுக்கு வாக்கப்பட்டு உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்தேன். 10வது மாசம் நீ வெளியில வந்துட்டீன்னா அதுக்கு பிரசவம்னு பேரு. உனக்கும் உயிர் வந்துடும், எனக்கும் உயிர் வந்துடும். ஒருவேளை சிக்கல் ஏற்பட்டா உன் உயிர் போகுமோ இல்ல ஏன் உயிர் போகுமோ எனக்கு தெரியாது. உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்துட்ட. எனக்கு உயிர் வந்துருச்சு. அன்னைக்கு எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட இன்னைக்கு நீ பிறந்து எனக்கு கொடுத்த உயிர் முக்கியம். அதனால தான்டா எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட நீ கொடுத்த உயிர் முக்கியங்கிறதுக்காக எங்க அப்பனுக்கு சமமா உன்னை என்ன பெத்த ராசா அப்படின்னு கொஞ்சம் ரகசியத்தை சொன்னவள் அம்மா. அப்ப பழனிக்கு மாலை போட்டு போனா முருகன் எங்க இருக்காரு? எங்கதான் இருக்காரு.
ஒருத்தர் பேசினாரு ஐயப்பன் கோயிலை பத்தி. ஐயப்பனுக்கு மாலை ஒரு வழக்கம் உண்டா நம்ம ஊர்ல? குருசாமியா இருக்காரா? சரி, ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க முழுசா ஒரு தேங்காயை எடுத்து வெளியில நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சளை தடவி உள்ள தண்ணி எடுத்துட்டு என்னங்க ஊத்துறிய? நெய்யை ஊத்தி அடைச்சு அங்க கொண்டு போய் அபிஷேகம் பண்றீங்களே, இதனுடைய தத்துவம் என்ன? வேலை தானே இருக்கார ஆளு உள்ளதா இருக்காரா? நம்ம ஊருக்கு இன்னும் 2 நாடகம் தேவைப்படுது. அப்பதான் கதையை முடிக்க முடியலன்னா முடியாது. பழனிக்கு மாலை போட்டு போறீங்களே எங்க? அதாவது பண்பாடு. ஒரு மனுஷன் ரோட்ல அடிபட்டு கிடந்தான்னா அவனை தூக்கி போட்டு ஒரு வண்டி வரும் பார்த்திருக்கீங்களா? என்ன வண்டி? 108. ஏன் அதுல ஒரு 110 எழுதி வச்சாங்க? ஏன் ஒரு 150 எழுதி வச்சாங்க? இல்ல உங்க கணக்கு பிரகாரம் ஒரு 165 எழுதி வச்சாங்க. ஏன் அதை சரியா எழுதி வச்சிருக்கேன்? என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல எங்க எல்லாரும் வண்டி ஓடுது. ஆனா இந்த உலகத்துல அத்தனை வண்டி ஓடுவதற்கு காரணம் இங்க உட்கார்ந்துருக்க இவனுடைய பாரம்பரியமும் பண்பாடு தான். அம்மா பிள்ளைய வைத்த மக்கள் விழுந்து நினைப்பா, பிறக்கிற புள்ள நல்ல ராசியில பிறக்கணும், நல்ல நட்சத்திரத்துல பிறக்கணும், என் பிள்ளைக்கு எந்த கெட்ட கரகமும் வந்துடாம என் பிள்ளை வளரணும் அப்படின்னு நினைப்பா. இதைத்தான் தத்துவாக சொன்னான். 60 வருஷம் நமக்கு இருக்கு. தமிழ் வருஷம் 60 வருஷம் இருக்கு. நடக்கிற வருஷம் எதுமா? சோபகிருத வருஷம் 37வது வருஷம். பிரப சுக்கல பிரமதத்த பரிசு ஆகஸ்ட் இப்படி வருஷம் 60 வருஷம் இருக்கு. 60 வருஷத்துல ஒரு வருஷத்துல குழந்தை பிறக்கிறதுனால தமிழ் வருஷம் 60 இருக்கு. நட்சத்திரம் 27 இருக்கு. 60 27 87. தமிழ் ராசி 12, 87 12 99, கிரகம் 9 99 9 108. அதனாலதான் எழுதி வச்சிருக்காங்க 108. என்ன சாமி தெரிய போகுதா? அதெல்லாம் சொன்னேன். நம்ம எல்லாம் கீழே போயிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் சொல்லி பிடிங்க 5 வைங்க. இடத்து வைத்து பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட வழி எப்படி வந்தீங்கன்னு தெரியுமா? ஏழமக வீட்டுக்குள்ள இளம்பிரையா வந்தவளே, வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே, பார்த்து புட்டா பெற்ற மனம் தாங்காது ஒரு பாட்டு சமயத்துல வச்ச பாட்டு ஊக்க சொல்றியா மாமா? என்ன பாட்டு? சூப்பர் பாட்டு சாமி. அது என்ன பாட்டு? ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா. அது பிள்ளையார் பாட்டுல. அது என்ன பாட்டு? பிள்ளையார் பாட்டு. அது என்ன பிள்ளையார் பாட்டு? ஆமா, அந்த சொல்லி பிள்ளையார் பாட்டு. என்ன பிள்ளையார் பாட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆமா, ஒரு லெட்டர் எழுத போனா சரி என்ன பண்ணுவீங்க? மங்களகரமா ஊனா போட்டு ஆரம்பிக்கணும். அதைத்தான் சொல்லியிருக்கேன். ஊ சொல்றியா சாமி, ஊ சொல்றியா அப்படின்னு. பிள்ளையார் பாட்டு தானே. கொஞ்ச நாளைக்கு ஒரு பாட்டு வந்துச்சு. நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா பாட்டு இங்க பார்த்தாலும் ஓடிச்சு. இப்படி தத்துவம் தெரியுமா? ஒரு மனுஷன் இறந்து போனேன், கையை கட்டி வாயை கட்டி உட்கார வச்சிருக்கான். இது வெளியே நின்று அடிச்சுக்கிட்டு இருந்தான் பத்தியா?
அது என்ன கேட்குறேன், எப்படா உன்னை கொண்டு போய் சுடுகாட்டில் போட்டு நான் பேசின காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்கிற பொழுதே ஒரு விஷயம் சொன்னான் பாரு. செத்து கிடக்குறீங்க மனுஷா, கொஞ்சம் சொந்த வந்தவங்களா உட்காந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கே, நீ இறந்த பொழுது உன் ஆத்மாங்கிற அந்த உயிர் மூச்சு காத்து மூக்கு வழியா வெளியே போச்சா இல்லை வாயுங்கிற அந்த நாக்கு வழியா வெளியே போச்சா? நல்லது செஞ்சா மூக்கு வழியா வெளியே போகுமா, கெட்டது செஞ்சா இந்த நாக்கு வழியா வெளியே வருமா உயிர் ஆத்மா? கேட்குறான் பாரு. மூக்கு வழியா வெளியே போச்சா இல்லை நாக்கு வழியா வெளியே போச்சா? அட்ரா நாக்கா மூக்கா, நாக்கா மூக்கா அப்படின்னு அவன் பாருனாலும் அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனா அந்த கவிஞரோட இந்த கவிஞர் பயங்கரமா இருக்கு. இன்னொரு பாட்டு வச்சு பாரு. எப்படி ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதி நானடா, ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதி நானடா. இதெல்லாம் பிரபலமான பாட்டு. அம்மா டீசர் பாட்டு. இந்த பாட்டுக்குள்ள தான் ஹரிச்சந்திர புராணம் இருக்கு. என்னங்க வந்திருக்கிறாரு எங்க அண்ணன் ஆட்டூர் ஆறுமுகம் ஹரிச்சந்திரன். அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு ஹரிச்சந்திர புராணம். ஆள் தோட்ட பூபதி நானடா அப்படின்னு அண்ணன் அர்த்தம் என்ன? 56 தேசத்தை கட்டி ஆண்ட ஹரிச்சந்திர பூபதி அன்னைக்கு 56 தேசத்துக்கு அரசனாக இருந்த ஆள் தோட்ட பூபதியாக அன்று இருந்த நான் இன்று சுடுகாட்டு காலன் அமரர் தோட்ட பூபதி. அமரர்னா சுடுகாடு. அமரர் தோட்ட பூபதி ஆள் தோட்ட பூபதி ஹரிச்சந்திரன், அமரர் தோட்ட பூபதியும் ஹரிச்சந்திரன். அந்த பாட்டுக்குள்ள அகமான அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. நீ ஓ சொல்றியா ஓ சொல்றியாவா? இவன் சொல்றான் பாரியா, ஓட்டைக்கு ஒரு வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா. பாரு மணிகண்டன் சொல்லுங்க. இன்னைக்கும் நான் உண்மையே பெண்களுக்கு 2 கவிஞர் மட்டும்தான். ஒன்னு பாட்டுக்கோட்டை, இன்னொன்று கவியரசு கண்ணதாசன். இந்த 2 பேரும் மட்டும்தான் காலத்தால் அழிக்க முடியாத அற்புதமான பாடல் கொடுத்தாங்க. இந்த கண்ணதாசன் இருக்காரு, ஒரு பயங்கரமான ஆள். அவருக்கு மொத்தம் 3 பேர். அம்மா வச்ச பேர் முத்தையா, காரைக்குடியில் படிக்கிற பொழுது நாராயணன், சினிமாவில் பாட்டு எழுதும் பொழுது கண்ணதாசன். வாழ்க்கையின் தத்துவத்தை சொன்னவார். காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே. முதல் வரி, காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு இவன் சொன்னவார், அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. கட்டில் தொட்டி முடிஞ்சு வச்சா. இந்த கவிஞன் சொல்றான் பாரு, ஓட்டைக்கு ஒரு வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா. இந்த உலகத்துல அம்மா ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுது அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு கொடுத்த சொத்து என்ன தெரியுமா? 10 லட்சம் ரூபாய் பணம் இல்லை, 10 ஏக்கர் நிலம் இல்லை, 100 பவுன் நகையும் இல்லை. அந்த அம்மா அவளுக்கு கொடுத்தது 3 ஓட்டை மட்டும்தான் அம்மா கொடுத்தேன். அந்த 3 ஓட்டை என்ன தெரியுமா? ஒன்று உச்சிக்குழியோட நெஞ்சுக்குள்ளது தொப்புள் கொடி. இந்த 3 ஓட்டையத்தை அம்மா கொடுத்தா 3 ஓட்டை குழந்தை பெருசாகிற பொழுது மறைஞ்சிடும். இயற்கையா இறைவன் கொடுத்தான் 9 ஓட்டை. பெத்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில அம்மா இறந்துட்டா ஊரே உட்கார்ந்து அழுகும். இன்னைக்கு செத்த வீட்டுல போய் மத்தவன் உட்காந்து அழுகுறான். என்ன தெரியுமா மணிகண்டேன்? செத்தவன் வீட்டுல போய் மத்தவன் உட்காந்து அழுகுறதுக்கு என்ன காரணம்? செத்தவன் நினைச்சு அழுகல, நாளைக்கு நம்மளும் இப்படித்தானடா சாக போறோம்னு நினைச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். அதான் உண்மை. அப்படி இறந்து தடத்துல மயன் சொல்லலாம் பாரம்மா, என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இப்படி நீ இறந்து கிடக்கிறிய, ஊரே உன்னை பார்த்து அழுகுதே, இந்த உலகமே வியர்க்கும்படி அழகான ஒரு காரியத்தை உனக்காக நான் செய்ய போறேன் அம்மா. என்ன காரியம் தெரியுமா? இந்த உலகத்துல நான் பிறப்பதற்காக எனக்காக நீ ஒரு குடம் உடைச்சிருக்க. இந்த மண்ணிலே நான் பிறப்பதற்காக எனக்காக நீ ஒரு குடம் உடைச்சிருக்க. அது என்ன குடம் தெரியுமா? உன்னுடைய பனிக்குடம். அந்த பனிக்குடம் உடைஞ்சதுனாலதான் இந்த பூமியில வந்து நான் பிறந்தேன். நான் பிறந்த பொழுது எனக்கு நீ கொடுத்திய 3 ஓட்டை அது இடையில மறைஞ்சிருச்சு. இப்ப என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி நீ இறந்து கிடக்கிற. எனக்காக நீ உடைச்சது ஒரு குடம், அது உன்னுடைய பனிக்குடம். இந்த ஊரே பார்க்குற மாதிரி உனக்காக நான் உடைக்க போறது ஒரு மண்குடம். என்னை வயிற்றுல சுமந்த ஞாபகமாக இந்த மண்குடத்தை என் தோல்ல சுமந்து நான் பிறந்த பொழுது எனக்கு கொடுத்திய 3 ஓட்டை, அந்த 3 ஓட்டை இந்த ஊரே பார்க்குற மாதிரி இப்ப நான் திறக்கிறேன்னு மயன் அம்மா இறந்து கிடக்கிற அந்த நேரத்தில் செய்தான் பார் காரியம். அதுதான் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் பெருமைக்கு உள்ள அற்புதமான விஷயம். இதைத்தானே சொன்னா, ஓட்டை கூற வீட்டுக்கார் சொல்வதெல்லாம்